ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆந்திர கடல் எல்லையில் மீன் பிடிக்க தமிழக மீனவர்களை தொடர்ந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆந்திர மாநில அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருக்கு. ஆந்திர கடலோர பகுதியிலிருந்து 12 கடல் மைல் தொலைவிற்குள்ள தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க அண்மையில் ஆந்திர அரசு தடை விதிச்சிருந்தது. எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா சென்னையைச் சேர்ந்த 7 விசைப்படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை சென்ற மீனவர்கள் ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ பகுதிக்கு சென்று மீன்பிடிக்கக்கூடிய தொடர் நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில ஆந்திர அரசு என்பது கடலோர பகுதியில 12 நாட்டிக்கல் மைல் தொலைவுக்குள் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க அண்மையில ஆந்திர அரசு தடை விதித்தது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சென்னையைச் சேர்ந்த ஒரு 7 விசைப்படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டு துறைமுகத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆந்திராவில். ஆந்திர அரசினுடைய நடவடிக்கைகளால் தங்குகடல் மீன்பிடிப்புல ஈடுபட்டிருக்கக்கூடிய 200 தமிழக விசைப்படகுகள் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர அரசு சிறைபிடித்திருக்கக்கூடிய சென்னை மீனவர்களுடைய விசைப்படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். சென்னை மீனவர்களுடைய பாரம்பரிய கடற்பகுதியில தொடர்ந்து மீன்பிடிக்கும் உரிமையை ஆந்திர அரசு வழங்க வேண்டும். இது தொடர்பாக தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆந்திர பிரதேச அதிகாரிகளோடு நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வலியுறுத்தியிருக்கிறாங்க. இதன் காரணமாகத்தான் தமிழக அரசு ஆந்திர மாநில அரசிடம் ஆந்திர கடல் எல்லையில மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு அனுமதி என்பது தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கடிதத்தினுடைய முழு சாராம்சமாக உள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆந்திர எல்லையில் தமிழக மீனவர்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் ஆந்திர மாநில அரசு கிட்ட கோரிக்கை விடுத்தது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்